குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு டிஆர்பி T20 சீரியஸ் டே 5 இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தியரி ஆஃப் மிஷன்ஸில் கைரோஸ்கோப் அப்படின்ற டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 4 டேஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து முடிச்சிருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஓல்டு வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க மறக்காம ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம டெய்லி வந்து என்னென்ன டாபிக் மூவ் பண்ணுறோம், ஸோ அது ரிலேட்டடான டாபிக் தான் நம்ம மூவ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்குள்ள வீடியோஸில் நம்ம மூவ் பண்ணலாம். இது எல்லாமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியோடைய அச்சீவர்ஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயரில் நடந்த டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாமில் கிளியர் பண்ண நம்ம அகாடமியோடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ, சிவில், மெக், ட்ரிபிள் ஏசி, ஆர்ஆர்பி என்டிபிசி, ஆர்ஆர்பி ஏஎல்பி, எஸ்எஸ்சி ஜேஇக்கான அட்மிஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ அண்ட் பிசி, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவல், TNPSC Group 1, Group 2, Group 2A and Group 4 and then TRB Civil Mech Triple EC இது எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் பேட்சஸ் வந்து நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ லாஸ்ட் டிப்ளமோ லெவல் எக்ஸாம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 9 லெவலில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நம்மளுடைய ஜிஎஸ் கொஸ்டின்ஸில் நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் சீரீஸ்ல வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா டோட்டலாக 75 கொஸ்டின்ஸில் நமக்கு 39+ கொஸ்டின் வந்து நமக்கு டேரெக்டாகவே அப்படி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் டிகிரி லெவல் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து 2610 நடந்தது. ஸோ அதில் வந்து நம்மளுடைய அகாடமிலேருந்து கண்டக்ட் பண்ண டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து நமக்கு டேரெக்டாகவே ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ தென் ஜிஎஸ் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே வந்து பைலிங்குவலாக தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்குள்ள டாபிக் உள்ள மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கைரோஸ்கோப் அப்படின்றது பார்த்தோம் அப்படி தானே, கைரோஸ்கோப் அல்லது கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கப்புள் அப்படின்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, த கப்புள் விச் அப்பியர்ஸ் டியூ டு சேஞ்ச் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஓகேங்களா? ஸோ கப்புள் அப்படின்னு என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கைரோஸ்கோபிக் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றது நம்ம ஒன்று டீன்னு எடுக்கலாம். ஓகேங்களா? டீன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா சி அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா சில புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆங்குலர் மொமெண்டம் டி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுக்கிறோம், ஐ இன்டூ ஒமேகா அப்படின்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஐ அப்படின்றது என்ன அப்படின்னா ஐ அப்படின்றது என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா? ஸோ ஐ அப்படின்றது நமக்கு தெரியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிதானே. ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ தென் ஒமேகா அப்படின்றது என்ன அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஒமேகா அப்படின்றது என்ன அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்றத என்னது ஒமேகா. இட் மீன்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம எதில் மென்ஷன் பண்ணுவோம், ரேடியன் பர் செகண்ட்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றது நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டாக் டி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஒமேகா இன்டூ டி தீட்டா டிவைடட் பை டிடி அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம டி தீட்டா டிவைடட் பை டிடி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒமேகா பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒமேகா பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ஃபைனலாக ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க, டி ஈக்குவல் டு ஐ இன்டூ ஒமேகா பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபைனலாக ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்னது சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒமேகா பி அப்படின்றது என்னன்னா நியூ டிவைடட் பை ஆர் அப்படின்றது என்னது ஒமேகா பி. ஓகேங்களா? ஸோ அப்போ நியூ அப்படின்றது என்ன அப்படின்னா லீனியர் வெலாசிட்டி ஆஃப் தி ஏரோப்ளேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? லீனியர் வெலாசிட்டி ஆஃப் தி ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் தென் ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ கைரோஸ்கோப் அல்லது கப்புள் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஸோ அது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ தென் அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றதுக்கு நமக்கு ஈக்குவேஷன் என்ன வருது, டி ஈக்குவல் டு ஐ ஒமேகா அப்படின்றது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஃபைண்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஒமேகா பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேஞ்ச் ஆகுது. அண்ட் தென் ஒமேகா பியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நியூ டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் தி கைரோஸ்கோபிக் கப்புள் அண்ட் ஏரோப்ளேன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏரோப்ளேனை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கேசஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகேங்களா? ஏரோப்ளேனை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கேசஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, லெட் இன்ஜின் ஆர் ப்ரொப்பல்லர் ரொட்டேட்ஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் when seen from the rear or tail end. ஓகேங்களா? ஸோ ரியர் எண்ட் சொல்லுவோம், இல்லை அப்படின்னா டெய்ல் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஏரோப்ளேன் டேக்ஸ் ஸ்டாண்ட் லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ஜின் ஆர் ப்ரொப்பல்லர் வந்து நமக்கு எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது அப்படின்னா கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. அந்த நம்ம எங்க இருந்து நம்ம சீன் பண்றோம் அப்படின்னா ரியர் எண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் பார்க்கும்போது ஏரோப்ளேன் வந்து லெஃப்ட் டர்ன் ஆகுது அப்படின்னா ஸோ நமக்கு அது எந்த மாதிரியான கண்டிஷன் கொடுக்கும் அப்படின்னா நோஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் ரைஸ் ஆகும், அட் த சேம் டைம் டிப் வந்து நமக்கு என்ன ஆகும்
சரி டெய்ல் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிப் ஆகும். ஓகேங்களா, நோஸ் வந்து ரைஸ் ஆகும், டெய்ல் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிப் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிகரை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, சப்போ இன்ஜின் அல்லது ப்ரொப்பல்லர் வந்து கிளாக் வைஸ்ல நமக்கு ரொட்டேட் ஆகும்போது ரியர் எண்ட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ், ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல திரும்புது, ஏரோப்ளேன் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல திரும்பும் போது நமக்கு எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கொடுக்குது அப்படின்னா அதனுடைய நோஸ் வந்து என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. இங்க நமக்கு ஆரோ மார்க்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, நோஸ் வந்து ரைஸ் ஆகுது, அட் த சேம் டைம் டெய்ல் வந்து நமக்கு என்ன ஆகுது, டிப் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ இது வந்து என்னது கேஸ் 1 அப்படின்ற கண்டிஷன்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். கேஸ் 2 பாருங்க, let engine or propeller rotates in clockwise direction. ஓகேங்களா, சப்போஸ் பட் கேஸ் 1ல பார்த்தோம். ஓகேவா, ஸோ கேஸ் 1ல என்ன பார்த்தோம், engine or propeller rotates in clockwise direction at the same time. ஸோ இதுலேயும் நமக்கு என்னதான் சொல்லியிருக்காங்க, கேஸ் 2லையும் லெட் இன்ஜின் அல்லது ப்ரொப்பல்லர் வந்து எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது, clockwise directionல ரொட்டேட் ஆகுது, அப்படிதானே. ஸோ அதே மாதிரி எங்க இருந்து தான் சீன் பண்றோம், வியூ ஃப்ரம் தி ரியர் அல்லது டெய்ல் எண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏரோப்ளேன் இங்க வந்து நமக்கு என்ன டர்ன் ஆகுது அப்படின்னா ரைட் டர்ன் ஆகுது. ஓகேங்களா, ஏரோப்ளேன் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல லெஃப்ட் டர்ன் ஆகுதுன்னு ஸ்டடி பண்ணிருப்போம். அண்ட் தென் செகண்ட் கேஸ்ல என்ன அப்படின்னா ரைட் டர்ன் ஆகும்போது நமக்கு எந்த மாதிரியான ஒரு வியூ சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் ஆகும்போது டெய்ல் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகும். ஓகேங்களா, டெய்ல் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகும். அட் த சேம் டைம் அதனுடைய நோஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிப் ஆகும். ஓகேங்களா, அதனுடைய நோஸ் வந்து நமக்கு டிப் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கேஸ் 2. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். கேஸ் 3 பாருங்க. ஸோ இந்த கண்டிஷன் பாருங்க, லெட் இன்ஜின் அல்லது ப்ரொப்பல்லர் ரொட்டேட்ஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா, கேஸ் 3ல வந்து லெட் இன்ஜின் அல்லது ப்ரொப்பல்லர் ரொட்டேட்ஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க when seen from the ரியர் எண்ட். ஓகேங்களா, ஸோ எல்லாமே வந்து எங்க இருந்தா பார்ப்போம் அப்படின்னா ரியர் எண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், அசீம் பண்ணி நம்ம வியூ பண்றோம். ஓகேங்களா, ஸோ ரியர்ல இருந்து நம்ம வியூ பண்ணும்போது ஏரோப்ளேன் இங்க வந்து நமக்கு என்ன டர்ன் எடுக்குது பாருங்க, ஏரோப்ளேன் வந்து லெஃப்ட் டர்ன் எடுக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ எனக்கு ஏரோப்ளேன் வந்து லெஃப்ட் டர்ன் எடுக்குது. அட் த சேம் டைம் எனக்கு இன்ஜின் அல்லது ப்ரொப்பல்லர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நமக்கு ரொட்டேட் ஆகும்போது ஸோ அது எனக்கு எந்த மாதிரியான ஒரு வியூ கொடுக்கும் அப்படின்னா அதனுடைய டெய்ல் வந்து நமக்கு என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதனுடைய டெய்ல் வந்து நமக்கு ரைஸ் ஆகுது. அட் த சேம் டைம் அதனுடைய நோஸ் வந்து நமக்கு டிப் ஆகும். ஓகேங்களா, அதனுடைய நோஸ் வந்து நமக்கு டிப் ஆகும் சொல்றோம். ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னா கேஸ் 3. ஓகேங்களா, அப்போ கேஸ் 1, கேஸ் 2 அண்ட் தென் கேஸ் 3. ஓகேங்களா, ஸோ கேஸ் 1, கேஸ் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஜின் அல்லது ப்ரொப்பல்லர் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அப்படிதானே, கேஸ் 1ல வந்து லெஃப்ட் டைரக்ஷன் அண்ட் தென் கேஸ் 2ல வந்து ரைட் டைரக்ஷன். ஓகேவா, அப்போ கேஸ் 3ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்ஜின் ஆர் ப்ரொப்பல்லர் வந்து ரொட்டேட்ஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஏரோப்ளேன் எந்த டைரக்ஷன்ல டர்ன் ஆகுது அப்படின்னா லெஃப்ட் டர்ன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். கேஸ் 4 பாருங்க, let engine or propeller rotates in anti-clockwise direction when seen from rear or tail end and aeroplane takes to the right turn எடுத்துக்குது. ஓகேங்களா, அப்போ கேஸ் 3 என்ன பார்த்தோம், சேம் கண்டிஷன் தான், ஏரோப்ளேன் மட்டும் நமக்கு என்ன ஆகுது, லெஃப்ட் டர்ன் எடுக்கும். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் இதுல நமக்கு கேஸ் 4ல என்ன ஆகுது அப்படின்னா ரைட் டர்ன் எடுக்குது. ஓகேங்களா, அப்போ எனக்கு ரைட் டர்ன் ஆகும் எடுக்கும்போது எந்த மாதிரியான ஒரு வியூ கொடுக்கும் அப்படின்னா அதனுடைய நோஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகும். ஓகேங்களா, அதனுடைய நோஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. அதனுடைய அட் த சேம் டைம் நமக்கு அதனுடைய டெய்ல் வந்து நமக்கு என்ன ஆகுது, டிப் ஆகுது. ஓகேங்களா, அதனுடைய டெய்ல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இதே கண்டிஷன் தான் எதுக்கு அப்படின்னா ஷிப்புக்கும் வரும். ஓகேங்களா, ஷிப்புக்கும் இதே தான், இதே கண்டிஷன் தான் என்ன ஆகும், சேம் கண்டிஷன் தான் நமக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து நமக்கு இங்க வந்து நமக்கு ஏரோப்ளேன் அல்லது ஏரோப்ளேன் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ஏரோப்ளேன்ல இன்ஜின் அல்லது ப்ரொப்பல்லர் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அட் த சேம் டைம் நமக்கு ஷிப்ல நமக்கு என்ன மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரோட்டார் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும், இல்லை அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன மட்டும் மாற்ற போறோம், இந்த இன்ஜின் அப்படின்ற இடத்துல மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், என்ன மாற்றி கேட்பாங்க, ரோட்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏரோப்ளேனுக்கு பதிலாக நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, ஷிப் அப்படின்ற கண்டிஷன் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சேம் கண்டிஷன் தான். ஓகே, சேம் 4 கேசஸும் நமக்கு எதுக்கு வரும் அப்படின்னா ஷிப்புக்கும் வரும். ஓகேங்களா, ஸோ அங்கே இன்ஜின் ஆர் ப்ரொப்பல்லருக்கு பதிலாக ஏரோப்ளேனில் நமக்கு இன்ஜின் ஆர் ப்ரொப்பல்லர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நமக்கு ஷிப்பில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நமக்கு ஏரோப்ளேனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம என்ன சொல்றோம், நோஸ் அப்படின்னு சொல்றோம். அட் த சேம் டைம் அதனுடைய பேக் சைடு வந்து டெய்ல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃப்ரண்ட் சைடு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பவ் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய பேக் சைடு ரியர் சைடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ரியர் சைடு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, மற்ற எல்லாமே சேம். ஓகேங்களா, அப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு அங்கே இங்க நமக்கு ஃப்ரண்ட் சைடு என்ன சொல்லியிருக்கோம், நோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ எனக்கு ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் அதனுடைய ஃப்ரண்ட் சைடு என்ன மென்ஷன் பண்ணுறேன், நான் இங்கே ஃப்ரண்ட் சைடு நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ நோஸ்க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன இருக்கும், பவ் அப்படின்றது இருக்கும். டெய்லுக்கு பதிலாக நம்ம என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம், அப்படி ஸ்டர்ன் அப்படின்றத நம்ம அப்படி என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த 4 கேசஸும் சேம் தான். ஏரோப்ளேனுக்கு இன்ஜின் ஆர் ப்ரொப்பல்லர் அப்படின்றது மென்ஷன் பண்ணிப்பாங்க. அட் த சேம் டைம் எனக்கு ஷிப்புக்கு வந்து ரோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரோட்டார் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஏரோப்ளேனை பொறுத்த வரைக்கும் நோஸ் அண்ட் டெய்ல் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பவ் அல்லது ஸ்டர்ன் அப்படின்றது நமக்கு
மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இன்னொரு என்ன அப்படின்னா ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்டியரிங் கண்டிஷன் ஓகேங்களா. ஸ்டீரிங் அப்படின்னா ஸோ எனக்கு ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெஸ்ட் ஃபார் ஷிப் அல்லது பெஸ்ட் ஃபார் ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெஸ்ட் ஃபார் ஷிப் தான் ஓகேங்களா. ஸ்டீரிங் அப்படின்றது நமக்கு பெஸ்ட் ஃபார் ஷிப் தான் ஓகேங்களா. ஸோ அண்ட் பிச்சிங் அப்படின்றத ஒன்று ஸ்டடி பண்ணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிச்சிங் அப்படின்றது பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அப்போ பிச்சிங் கண்டிஷன் நமக்கு எதுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிச்சிங் கண்டிஷன் வந்து நமக்கு ஏரோப்ளேனுக்கு தான் நமக்கு என்ன இருக்கும் சூட்டபிளாக இருக்கும் ஓகேங்களா. பிச்சிங் கண்டிஷன் வந்து நமக்கு ஏரோப்ளேனுக்கு தான் வந்து சூட்டபிளாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் ஃபைனலாக ரோலிங் ஓகேங்களா. ஃபைனலாக என்ன அப்படின்னா ரோலிங் அப்படின்றது பார்ப்போம். ஸோ ரோலிங்கை பொறுத்த வரைக்கும் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா தட் மீன் நோ எஃபெக்ட் ஓகேங்களா. ஸோ ரோலிங்கில் நமக்கு கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் வந்து இருக்காது. ரோலிங் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா நோ எஃபெக்ட் அப்படின்றது தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ கிளியர் கட்டாக தெரியுது. அப்போ எஃபெக்ட் ஆன் தி கைரோஸ்கோபிக் கப்புள் அண்ட் தி ஏரோப்ளேன் அப்படின்றது பார்த்தோம் சேம் தான் நமக்கு என்னவா இருக்கும் ஷிப்புக்கும் நமக்கு சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஒன்லி ரோட்டார் அப்படின்றது நமக்கு ஷிப்புக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடியதை நம்ம பவ் அப்படின்னு சொல்லுவோம் ஷிப்பில். அந்த மாதிரி ரியர் சைடில் இருக்கக்கூடியதை ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்குள்ள கொஸ்டின்ஸ்குள்ள நம்ம மூவ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அண்ட் ஏரோப்ளேன் மூவிங் வித் எ வெலாசிட்டி ஆஃப் 300 km/h negotiates a turn along a circular path of radius 600 mm if the angular velocity of the rotating parts of the plane is 120 radian/second and the moment of inertia of the rotating parts is 60 kg/m², the gyroscopic couple என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம மூவ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம் எல்லா டேட்டாஸ் ஓகேவா. ஸோ என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 300 km/h அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ வெலாசிட்டி அப்படின்றது நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம் மீட்டர்/செகண்ட்ல வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் சால்வ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ km/h ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மீட்டர்/செகண்ட் அப்படின்றதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ km/h மீட்டர்/செகண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் 5/18 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படிதானே. km/h மீட்டர்/செகண்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எதனால மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணும்போது km/hலேருந்து நமக்கு என்ன ஆகும் மீட்டர்/செகண்ட்ஸா நமக்கு சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ரேடியஸ் அப்படின்றது நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படிதானே. ரேடியஸ் r இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க 600 mm அப்படின்றது நமக்கு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அண்ட் தென் வேற என்ன கொடுத்துருந்தாங்க ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்றது நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம் ஒமேகா அப்படின்னு எடுப்போம் அப்படிதானே 120 radian/second அப்படின்றது நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 120 radian/second அப்படின்றது நமக்கு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருந்தாங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ அப்படின்னு எடுப்போம் இல்லைங்களா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 60 kg/m² அப்படின்றது நமக்கு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க கைரோஸ்கோபிக் கப்புள் அப்படின்றத நமக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ கைரோஸ்கோபிக் கப்புள் தான் நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம ஈக்குவேஷன் வந்து நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம் அப்படிதானே. கைரோஸ்கோபிக் கப்புளுடைய ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பார்த்தோம் t is equal to I into omega into omega p அப்படின்றது பார்த்துருந்தோம் இல்லைங்களா. t into I into omega into omega p அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இதில் omega p யோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம் v/r அப்படின்றது பார்த்தோம் அப்படிதானே. வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டி அப்படின்றது நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. omega p யோட வேல்யூ v/r means radius of curvature அப்படின்றது பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு கைரோஸ்கோபிக் கப்பல் தான் கண்டுபிடிக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா 60 அப்படின்றது கொடுத்துருக்காங்க இன்டூ ஒமேகாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க தட் மீன்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 120 அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒமேகா பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் v/r அப்படின்றத போடுறோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படி டேரக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ 300 into 5/18 ஸோ இன்டூ நமக்கு தட் மீன்ஸ் ஆரோடைய வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 600 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஆரோட வேல்யூ 600 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம். ஸோ இதை 300 and 600 வச்சோம்னா 2 அப்படின்றது கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அண்ட் தென் ஸோ 18 3ஆல நம்ம கேன்சல் பண்ணுறோம் 6ஆல கேன்சல் பண்ணுறோம். அப்போ 3 6 are 18 and then 10 6 are 60 அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 5 அப்படின்றது கிடைக்கும். 3 120 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40 அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ 25 into 40 அப்படின்றது நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஸோ 25 into 40 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு 1000 அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ கைரோஸ்கோபிக் கப்புள் டி அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா சின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா
ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஈக்குவேஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ கைரோஸ்கோபிக் கப்புள் அப்படின்றது T = I × ω/ωp ஓகேங்களா. ஸோ அப்போ என்னென்ன டேரக்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குது அப்படின்னா 1000 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்குது ஓகேங்களா. இப்போ அந்த ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் பி 1000 நியூட்டன் மீட்டர் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. If the axis of the rolling of the ship and of the stabilizing rotor are parallel, it will result in ஓகேங்களா. If the axis of the rolling அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிதானே. If the axis of the rolling அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு 3 கண்டிஷன் வந்து ஸ்டடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அப்போ ரோலிங் கண்டிஷன் அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 3 திருப்பி மென்ஷன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், ஸ்டீரிங் பார்த்தோம் அப்படிதானே. ஸ்டீரிங் இஸ் பெஸ்ட் ஃபார் ஷிப்பா ஏரோப்ளேனா பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ஃபார் எதுக்கு ஷிப் அப்படின்றது நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸ்டீரிங் அப்படின்றது பெஸ்ட் ஃபார் ஷிப் அப்படின்ற கண்டிஷன் பார்த்தோம் ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம், பிச்சிங் ஓகேவா. பிச்சிங் அப்படின்றது இட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஏரோப்ளேன் ஓகேங்களா. இதே நமக்கு என்ன பண்ணலாம், டைரக்டா கொஸ்டினா கூட நமக்கு கேட்கலாம் ஓகேங்களா. அப்போ ஸ்டீரிங் அப்படின்றது எந்த கண்டிஷன் நம்ம பெஸ்ட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் பிச்சிங் அப்படின்றது எந்த கண்டிஷனுக்கு நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஓகேவா. ஸோ தென் ஃபைனலாக ரோலிங் அப்படின்றது பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ரோலிங்கை பொறுத்த வரைக்கும் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னா ஸோ அது நமக்கு எஃபெக்ட் வந்து கொடுக்காது, நோ எஃபெக்ட் அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு இங்கே நம்ம கொஸ்டின் பாருங்க. இஃப் தி ஆக்சிஸ் ஆஃப் தி ரோலிங் அப்படின்னு சொல்றாங்க ஓகே. ஆக்சிஸ் ஆஃப் தி ரோலிங் ஆஃப் தி ஷிப் அண்ட் ஆஃப் தி ஸ்டெபிலைசர் ரோட்டார் ஆர் பேரலல், இட் வில் ரிசல்ட் இன் கேட்கறாங்க. ஸோ அப்போ இங்கே நமக்கு ரோலிங் வேர்டிங் இருக்குது. ஸோ அப்போ நம்ம டேரக்டா என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம், ரோலிங் கண்டிஷன் அப்படின்னாலே நமக்கு அந்த கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் இருக்காது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. நோ கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் அப்படின்றத செகண்ட் கொஸ்டின் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The rotor of ship rotates in clockwise direction when viewed from the stern and the ship takes a left turn. The effect of gyroscopic couple acting on it will be என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுதானே இந்த ரோட்டார் வந்து எந்த டைரக்ஷன்ல நமக்கு ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா clockwise directionல ரொட்டேட் ஆகுது. when viewed from the எங்க இருந்து சீன் பண்றோம் அப்படின்னா stern அப்படிதானே. ஒரு stern அப்படின்னா நான் திருப்பி இங்க மென்ஷன் பண்றேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷிப் இருக்குன்னு சொல்றேன் ஓகேவா. ஸோ இதனுடைய ஃப்ரண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பவ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதானே. ஃப்ரண்ட் வந்து நம்ம பவ் அப்படின்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் நமக்கு ரியர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ரியர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அப்போ எங்க இருந்து வியூ பண்றதா சொல்றாங்க, ஸ்டர்ன் கண்டிஷன்ல தான் வியூ பண்றது சொல்றாங்க. அட் த சேம் டைம் நமக்கு ஷிப் வந்து எந்த டைரக்ஷன்ல வந்து டர்ன் ஆகுது, லெஃப்ட் டைரக்ஷன்ல டர்ன் ஆகுது ஓகேங்களா. அப்போ அதுக்கு நமக்கு கைரோஸ்கோபிக் கப்பலுடைய ஆக்டிங் அதனுடைய எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த கண்டிஷனுக்கு நம்ம ஏரோப்ளேன் கண்டிஷனும் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஏரோப்ளேன் கண்டிஷன் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஸோ இங்கே வந்து ஷிப் இருக்கிறதுனால ரோட்டார் கொடுத்துருப்பாங்க, அங்கே வந்து ப்ரொப்பல்லர் அல்லது இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ டு ரைஸ் தி பவ் அண்ட் லோவர் தி ஸ்டர்ன் அப்படின்றத நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அப்போ ஷிப்போடைய ரோட்டார் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. அட் த சேம் டைம் ஷிப் வந்து எந்த டைரக்ஷன்ல டர்ன் ஆகுது அப்படின்னா லெஃப்ட் டைரக்ஷன்ல டர்ன் ஆகுது. ஸோ அந்த கண்டிஷன்ல நமக்கு கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அதனுடைய பவ் அப்படின்றது நமக்கு ரைஸ் ஆகும். அட் த சேம் டைம் அதனுடைய ஸ்டர்ன் அப்படின்றது நமக்கு லோவர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதோட இன்னைக்கான வீடியோ ஓவர் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியினுடைய அச்சீவர்ஸ் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயர் நடந்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கிளியர் பண்ண நம்ம அகாடமியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்மளோட அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஆர்ஆர்பி ஜேஇ, சிவில், மெக், ட்ரிபிள் இசி, ஆர்ஆர்பி என்டிபிசி, ஆர்ஆர்பி ஏஎல்பி, எஸ்எஸ்சி ஜேஇ இது எல்லாத்துக்குமே வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது ஓகேங்களா. அண்ட் தென் டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ அண்ட் பிசி, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவல், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அண்ட் தென் டிஆர்பி, சிவில், மெக், ட்ரிபிள் இசி இது எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் பேச்சஸ் வந்து நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்குது ஓகேங்களா. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதோட வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாரும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.